உலகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மக்கள் நல கூட்டணியினர் மதுரையில் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மதுரை ஓப்புலாப்பட்டி துறையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் பிறப்பிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்போது அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மக்கள் சக்தியை திரட்டுவோம். இனி ஒரு முறை அடக்குமுறையின் மூலமாக ஜல்லிக்கட்டை நடத்த தடுக்க முடியாத என்ற நிலையை உருவாக்குவோம். எப்படி முல்லை பெரியாருக்கு லட்சக்கணக்கில் திரண்டார்களோ 10 லட்சம் பேர், அதை போல லட்சக்கணக்கான மக்கள் தமிழர்கள் திரண்டு வீதிகளுக்கு வருவார்கள். எல்லா தெருவிலும் வாடிவாசலாகும், எல்லா வீதிகளும் வாடிவாசலாகும். காளைகள் சீறி பாய்ந்து வரும், காளையர்கள் கொண்டு அடக்குவார்கள். போலீஸ் கிட்ட நெருங்க முடியாது. காளை மாட்டோடு காளை மல்லமா சேர்ந்து வருகிறார். அந்த கட்டத்துக்கு தமிழ்நாடு வரும். அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம். ஏன் உச்ச நீதிமன்ற அந்த உத்தரவை, இந்த முடிவை அமல்படுத்துறதுல அதிமுக ஏன் இவ்வளவு ஆர்வம் காமிக்கிறாங்க? அரசாங்கம் எதற்காக இவ்வளவு ஆர்வம் அதிகபட்சமா காமிக்கிறாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தை மீறி எந்த காரியமும் செய்துவிடக் கூடாது. என்ன மேல வேற கத்தி தொங்கிட்டு இருக்கு, பலமான கத்தி தொங்குது, கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது. அந்த கட்சி தலையில விழுந்துறவங்க அஞ்சத்தை இதை ரொம்ப அமல்படுத்துறதா ரொம்ப முயற்சி பண்றாங்க. தமிழ்நாடு பூரா பார்த்தா பெரிய போலீஸ் பாதுகாப்பு, 12,000 போலீஸ் எதுவும் நடக்கவே கூடாது அப்படிங்கிற முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா பத்திரிகையில் செய்திகள்லாம் வருது.